புயல் கரையை கடந்த போதிலும் சென்னை வேளச்சேரி மேம்பாலத்தில் நிறுத்தப்பட்ட கார்களை உரிமையாளர்கள் இன்னும் எடுத்துச் செல்லவில்லை. கள நிலவரத்தை செய்தியாளர் சாந்தகுமாரிடம் கேட்கலாம். சாந்தகுமார், மழை வெள்ளம் இது போன்ற காலங்களில் வேளச்சேரி மேம்பாலம் கார் பார்க்கிங் ஸ்பேஸா மாறுறத நம்ம இப்போ ஒரு சில வருடங்களா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று மாலையிலிருந்து படிப்படியா மழை குறைஞ்சிருச்சு. இரவு மழை இல்லை சென்னையில, காலையிலயும் கிளியரா தான் இருக்கு. இந்த நிலையில இன்னும் மேம்பாலத்திலிருந்து கார்களை உரிமையாளர்கள் அப்புறப்படுத்தலையா? ஏன்? திலகவதி, வேளச்சேரி மேம்பாலத்தில் இரண்டாவது நாளாக கார்கள் வரிசை கட்டி நிற்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. வேளச்சேரியில் கிட்டத்தட்ட 3 மேம்பாலங்கள் இருக்கிறது. கைவேலி மேம்பாலம், புதிய மேம்பாலங்கள் 2. இந்த 3 மேம்பாலங்களும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரி, ஏஜிஎஸ் காலனி, ராம்நகர், அதே போல டான்சி நகர், மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களது கார்களை பாதுகாப்பாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மேம்பாலங்களில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். கடந்த முறை கார் பெரிதளவிலான சேதமடைந்த காரணத்தினால இந்த பாலத்தின் மீது கார்கள் நிறுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த புயல் நேரத்தில் புயல் கரையை கடந்தும் மழைப்பொழிவு நின்ற நிலையிலும் இந்த கார்களை பெரும்பாலான நபர்கள் எடுக்காத இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் அஸ்வின் காண்பித்துக் கொண்டிருக்கிறார், நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு சிலர் மட்டும் கார்களை தற்பொழுது எடுத்து வருகின்றனர். தற்பொழுது ஒருவர் காரை எடுத்து செல்வதற்காக மடிப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் வந்திருக்கிறார். அவரிடம் நாம் கேட்கலாம், இந்த கார் இங்கே ஏன் விட்டார், இப்பொழுது எடுக்க வந்திருக்கிற கேட்கலாம். சார் வணக்கம், உங்க காரை வந்து வேளச்சேரி மேம்பாலத்து மேல விட்டுருக்கீங்க, ஏன் விட்டீங்க, இப்ப எடுக்க வந்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். நான் ஜனார்தன் பேசுறேன், மடிப்பாக்கம் ராம்நகர் சவுத் 11th மெயின் ரோட்ல இருந்து வரேன். எவ்ரி டைம் நவம்பர் மாசம் கடைசி மாசம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அண்ணாவே கொஞ்சம் பயம் வரும். புயல் வந்தாவே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அதனால வந்து அலர்ட்டா வந்து கார் வந்து இந்த வேளச்சேரி பிரிட்ஜில் இது பண்றோம், இல்லைன்னா 100 feet இந்த ரோட்லவும் பார்க் பண்றோம். இந்த வாட்டி கொஞ்சம் அலர்ட்டா இருந்தாலும் தண்ணி வரல அந்த அளவுக்கு, பட் ஸ்டில் பயமா இருந்தது. எதனால ஒரு கார் சர்வீஸ் போனோன்னா ஒரு லட்சம் ஆயிடுது. அதுல வந்து நம்மளோட இன்சூரன்ஸ் வந்து 80% தான் கவர் ஆகுது. 20% வந்து என் கையில இருந்து தான் போட வேண்டியதா இருக்கு. அந்த 20% வந்து எங்களோடதுக்கு வந்து ஒன் மந்த் ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ் மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்றோம். ஸோ இந்த மாதிரி மடிப்பாக ராம்நகர் சவுத் எவ்வளோ ட்ரைன்ஸ் இது பண்ணாலும் வந்து வேலைக்கு ஆக மாட்டது தெரியல. வருஷ கணக்கத்தில் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கும் போது எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டு ட்ரெயின் எல்லாம் வாட்டர் எல்லாம் போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒரு கமர்ஷியலுக்காக ஒரு பிசினஸ்க்காக வந்து வீடுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு பர்மிஷன் கொடுக்கறது வந்து நல்லது கிடையாது. நம்ம மாத்தணும் கொஞ்சம் ஃபியூச்சர் ஹிஸ்டரிக்கு எல்லாம் வந்து எல்லாமே மாத்தணும், ப்ராசஸ் எல்லாமே மாத்தணும். அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும். சும்மாவே வந்து பர்மிஷன் கொடுத்துட்டு ட்ரைனேஜ் இல்லாம இது இல்லாம பர்மிஷன் கொடுத்துட்டா வந்து பப்ளிக்கும் அதே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்க பர்மிஷன் கொடுத்ததுனால வந்து ரியல்டர்ஸ் அதே மாதிரி கட்டிட்டு இது பண்றாங்க. அது தப்பு. பிராக்டிஸ் மாத்துங்க, ப்ராசஸ் மாத்துங்க. ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு எல்லாம் கொஞ்சம் இது பண்ணுங்க. இப்ப நாங்க எல்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டோம். ஃபியூச்சர் ஜெனரேஷன் அதே மாதிரி கஷ்டப்பட வேண்டாம் சொல்ல வரல, பட் ஒரு ப்ராசஸா கொண்டு வாங்க. எதுக்குன்னா இல்லீகலா வந்து எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இப்போ ட்ரைனேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, பட் ஸ்டில் கனெக்டிவிட்டி கொடுக்கல இன்னும். அந்த ட்ரெயின்லவே வந்து ரெயின் வாட்டர் ட்ரெயின்லவே வந்து வீடு ட்ரைனேஜ் எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்காங்க. தற்பொழுது காரை எடுப்பதற்காக வந்திருக்கிறார். வேளச்சேரி மேம்பாலத்தின் மீது நிறுத்தப்பட்ட கார்கள் ஒவ்வொன்றாக அதன் உரிமையாளர்களால் எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. திலகவதி, ஒவ்வொரு முறை புயல் மழை என்றாலே பயமாக இருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கார்களை நிறுத்தி இருக்கிறோம். இன்னும் நீண்ட கால செயல் திட்டமும் அதற்கான தீர்வும் வேண்டும். வேளச்சேரியில் தண்ணீர் தேங்காமல் இருக்க என்பது குறித்து அவர் பல விஷயங்களை கூறியிருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி சாந்தகுமார்.